வேரியபிள் ரெசிஸ்டரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த அதுல 3 டைப் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்கும். கண்டினியூட்டி மோட்ல பஸ்ஸர் சவுண்ட் கேட்கணும். இப்படி பஸ்ஸர் சவுண்ட் கேட்டுச்சுன்னா மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் இருக்கு. ஸோ அப்போ சப்ளை ஒன்றும் பெருசா வந்து ஹலோ டெக்கிஸ், வெல்கம் டு ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய காம்பனன்ட் என்ன அப்படின்னா வேரியபிள் ரெசிஸ்டர். இந்த வேரியபிள் ரெசிஸ்டரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வேரியபிள் ரெசிஸ்டருக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நேம் என்னன்னா பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர்ஸ் இருக்கு. இது எதோட ஃபேமிலி அப்படின்னா ரெசிஸ்டரோட ஃபேமிலி. ரெசிஸ்டரை பத்தின ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன், அதுல ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ரெசிஸ்டர் இஸ் நத்திங் பட் டு லிமிட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த சர்க்யூட்ஸ். ஸோ சர்க்யூட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ லிமிட் பண்றது தான் ஒரு ரெசிஸ்டரோட ஒர்க்கு. அதுல 3 டைப் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்கும். ஃபிக்ஸட் ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர், செமி வேரியபிள் ரெசிஸ்டர். ஃபிக்ஸட் ரெசிஸ்டர் பத்தின ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன், அதுல டீடைல்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி ரெசிஸ்டர் ஒர்க் பண்ணணும், அதை எப்படி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட வேரியபிள் ரெசிஸ்டரை பத்தி பார்க்க போறோம். அந்த வேரியபிள் ரெசிஸ்டருக்கு இன்னொரு நேம் தான் பொட்டன்ஷியோமீட்டர், இல்ல ப்ரீசெட்னு சொல்லுவாங்க, இல்ல பாட்டுன்னு சொல்லுவாங்க. இதுல எது வேணாலும் இருக்கட்டும், இதுக்கு ஃபுல் நேம் என்ன அப்படின்னா வேரியபிள் ரெசிஸ்டர் தான். ஸோ இதுக்கு வெவ்வேறு பேர்கள் இருந்தாலும் நம்ம இதை வேரியபிள் ரெசிஸ்டர் மட்டும்தான் சொல்லுவோம். இது நிறைய இடத்துல வேரியபிள் கேலிபிரேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு வோல்டேஜ் வந்துட்டு 12 வோல்ட் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12 வோல்ட் அவுட்புட் வர இடத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 9 வோல்ட் வேணும், இல்ல 6 வோல்ட் வேணும், இல்ல 5 வோல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வோல்டேஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா லிமிட் பண்றதுக்காக இங்க யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கு தான் வேரியபிள் ரெசிஸ்டரான இந்த பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுல 3 டைப் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கும். 3 டைப் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கும். ஒன்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லீனியர் பொட்டன்ஷியோமீட்டர், இன்னொன்னு ஸ்டாண்டிங் பொட்டன்ஷியோமீட்டர், அப்புறம் ட்ரிம்மர் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நிறைய வேரியஸ் டைப்ஸ் இருந்தது அப்படின்னாலும் இந்த வேரியபிள் ரெசிஸ்டர்ல நம்ம எக்ஸாக்டா பார்க்கக்கூடிய ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்ல பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா மோட்டாரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ், லைட்டோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் இதை வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்பீக்கர்ஸ்ல பார்த்துருப்பீங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க இந்த பொட்டன்ஷியோமீட்டரை எப்படி நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் அந்த இதில் நம்ம செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி. இப்போ இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை செக் பண்ண போறோம். மல்டிமீட்டர் செக் பண்றதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். மல்டிமீட்டர் செக் பண்றதுக்கு கண்டினியூட்டி மோட்ல வச்சுட்டு இந்த 2 பின்னையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ணோம்னா பஸ்ஸர் சவுண்ட் கேட்கணும். இப்படி பஸ்ஸர் சவுண்ட் கேட்டுச்சுன்னா மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். மல்டிமீட்டர் பத்தின ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எப்படி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறந்துடாம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ரெசிஸ்டர் மோட் இந்த பக்கம் பாருங்க, ஓம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டர் மோட்ல ஃபர்ஸ்ட் இது எத்தனை கிலோ ஓம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல மேல பாத்தீங்க அப்படின்னா எழுதியிருக்கும் 10 கிலோ ஓம் அப்படின்னு எழுதியிருக்கும். இதுல பாருங்க, இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 100 கிலோ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதியிருக்கு. இந்த மாதிரி 10 கிலோ ஓம் 100 கிலோ ஓம்னு எழுதியிருக்கும் இதுலயே. இப்போ 100 கிலோ ஓம் அப்படின்னா நம்ம இங்க 200ல வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ 200ல வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 10 கிலோ ஓம் அப்படின்னா நம்ம 20 கிலோ ஓம்ல கூட வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்க மேக்ஸிமம் இதுல கூட வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக் பண்றதுக்கு பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு 20 கிலோ ஓம்ல வச்சுட்டு இதை நான் செக் பண்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாருங்க, இந்த 2 பின்லையும் நான் கனெக்ட் பண்றேன். 3 பின் வருது இல்லைங்களா. ஸோ 3 பின் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 3 பின்னையும் ஜஸ்ட் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் இப்படி வச்சிடறேன். ஸோ வச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பின்னுக்கு இதையும், ஸோ செகண்ட் பின்னுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்டையும் வச்சுட்டு ஜஸ்ட் நான் இங்க பாருங்க, இப்போ வோல்டேஜ் எவ்வளவு காமிக்குது. வோல்டேஜ் மீன்ஸ் இதுல காமிச்சிருக்க வேரியபிள். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 10.30 காமிக்குது இல்லைங்களா. இப்போ நான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்கு.
இப்போ ஆஃப்ல வச்சிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.65 இருக்கு. ஸோ அப்போ சப்ளை ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகாது. இப்போ நான் கிளாக் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்றதுக்கு ஜஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிற்க வச்சுட்டு இதை நான் அட்ஜஸ்ட் பண்றேன். இப்போ ஆன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ற பாருங்க, உங்களுக்கு வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு அதுங்களா. ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஓம் 11.25 தட் மீன்ஸ் நாய்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதே இது இந்த சைடு வைக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த 3 பின்ல ஃபர்ஸ்ட் பின் அண்ட் தென் செகண்ட் பின் இதுல வந்துட்டு பாசிட்டிவ் ரெட் ப்ரோபி இதுல பிளாக் ப்ரோபி வச்சேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுல பிளாக் ப்ரோபியும் இதுல ரெட் ப்ரோபியும் வைக்க போறேன். ரிவர்ஸ்ல உங்களுக்கு லிமிட் பண்ணும். தட் மீன்ஸ் வோல்டேஜை லிமிட் பண்ண போகுது ரிவர்ஸ்ல. ஜஸ்ட் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு வைக்கணும் பாருங்க. உங்களுக்கு ஜீரோல காமிக்குதுங்களா. நான் இப்போ கம்மி பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த பக்கம் வைக்கும்போது கிளாக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்றோம். இந்த சைடு வைக்கும்போது நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் நம்ம ரொட்டேட் பண்றோம். ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் நான் செக் பண்றதுக்கான மெத்தட். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதை செக் பண்றதுனாலும் அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் பின்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க மேல இருக்க டாப் பின்ல வந்துட்டு கிரவுண்ட் வச்சுட்டு இந்த பின்ல வச்சுட்டு நீங்க இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெஸ்டரோ இல்லை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஸ்க்ரூ டிரைவரோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இது பாருங்க ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ற பாருங்க உங்களுக்கு 5.25 இருக்கு. நான் அவுட்புட்ல வைக்கிறேன் பாருங்க 4.75 இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மீட்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீடிங்ஸ் உங்களுக்கு காமிக்கும். எதுக்காக இதை நம்ம செக் பண்றோம் அப்படின்னா இதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஏதாவது ரீடிங் வேல்யூ காமிச்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த காம்பனன்ட்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். ரீடிங்ஸ் எதுவுமே இதுல காமிக்கல அப்படின்ற போது இது வந்துட்டு உங்களுக்கு இந்த காம்பனன்ட் வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்படிதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளா வந்துட்டு பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு காம்பனன்ட் வேலை செய்யுதா இல்லையான்னு இப்படிதான் நம்ம செக் பண்ண முடியும். அட்வான்டேஜஸ் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். இதோட மேஜர் அட்வான்டேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா ஸ்பீடை லிமிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது எங்கெங்கெல்லாம் இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை லிமிட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்கு தான் இந்த ரெசிஸ்டர் நம்ம யூஸ் பண்றோம். அதுல பர்டிகுலரா மோட்டார் ஸ்பீடை லிமிட் பண்றதுக்கு, அப்புறம் லைட்டோட பிரைட்னஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வோல்டேஜ் லெவலை நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கும் லிமிட் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாமோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வேரியபிள் ரெசிஸ்டரான பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல மேஜரா இதெல்லாம் அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ இது முழுக்க டிசி காம்பனன்ட்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏசியில இந்த பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி யாராவது ஒருத்தர் வந்துட்டு என் சர்க்யூட்ல இல்லை என் ப்ராஜெக்ட்ல ஒரு 8 வோல்ட் வருது, இதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 5 வோல்ட்டா நான் லிமிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸாவே சொல்லியிருப்பேன் வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம 7805 யூஸ் பண்ணி 5 வோல்ட் கொண்டு வந்துடலாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் திடீர்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும், ஒரு 6 வோல்ட் நம்ம ஒரு பிரைட்னஸ் உள்ள ஒரு சப்ளைக்கு நம்ம கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற போது நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டரை கன்சிடர் பண்றதுக்கு பதில இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் கன்சிடர் பண்றதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் பிக்சடான ஒரு அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். அதை முடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேரியபிள் பண்ணி பார்க்கவே முடியாது. அப்படி நம்ம அந்த வோல்டேஜை வந்து பாத்தீங்கன்னா வேரி பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த வேரியபிள் ரெசிஸ்டர். ஆனா இந்த பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம டிசி வோல்டேஜஸ் மட்டும்தான் வந்துட்டு சப்ளை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஏசி வோல்டேஜ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். டெக்கீஸ் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டரை பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். எப்படி இந்த வேரியபிள் ரெசிஸ்டரான பொட்டன்ஷியோமீட்டரை எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், எப்படி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். அது இல்லாமல் எங்களுக்கு குவிஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குவிஸ் வந்துட்டு எங்களுடைய சேனலில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். மதியம் 1 o'clock ஒரு குவிஸ் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 o'clock ஒரு குவிஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் குவிஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மறந்துடாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.